மக்களவை தேர்தலில் எந்த அணியுடன் கூட்டணி என்பது குறித்த முடிவு இந்த வாரத்திற்குள் எடுக்க வாய்ப்புள்ளதாக பாமக வட்டாரம் தெரிவிக்கிறது. பாமகவும் தேமுதிகவும் எந்த அணியில் இணையப் போகின்றன என்ற முடிவு எடுக்க முடியாமல் இருப்பதால் குழப்பம் நீடித்து வருகிறது. பாமகவை பொறுத்தவரை அதிமுக, பாஜக என இரண்டு தரப்பிலிருந்தும் அழைப்பு விடுக்கப்படுவதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் தொகுதி எண்ணிக்கையில் உடன்பாடு எட்டப்படாததால் தற்போது வரை பாமக முடிவு எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் டெல்லி சென்று பாஜக தலைவர்களை சந்தித்ததாகவும் அரசியல் வட்டாரத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அனைத்து கருத்துகளையும் பாமக மறுத்ததோடு இதுவரை எவ்வித முடிவும் எடுக்கவில்லை என பாமக வழக்கறிஞர் பாலு தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் கூட்டணி தொடர்பாக இந்த வாரத்திற்குள் முடிவு எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக பாமக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதிமுக தரப்பில் 7 மக்களவை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா இடமும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக தலைமையிலான அணியில் பாமக அதிக இடங்களை எதிர்பார்ப்பதால் அந்த அணியில் இடம்பெறுவதில் குழப்பம் நீடிப்பது குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட உள்ளது என்பது குறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அளித்த தகவலை கேட்போம். 2 தொகுதிகள், ஒன்று நாகப்பட்டினம், ஏற்கனவே நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. அதேபோல் மற்றொன்று திருப்பூர் தொகுதி. இந்த 2 தொகுதியிலுமே சென்ற முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதும் வெற்றி பெற்றதையும் அனைவரும் அறிவோம். அந்த அடிப்படையில் 2 தொகுதிகள், அதே தொகுதிகள் மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2இல் மட்டுமல்ல, புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றிக்காக பாடுபடுவோம். 40க்கு 40 நாடும் நமதே என்கிற முறையில் வெற்றி அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக கூட்டணியில் எந்தெந்த தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட உள்ளது என்பது குறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவிக்கும் தகவலை கேட்போம். இறுதியாக இன்று காலை முதலமைச்சர் அவர்களும் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பிலே நானும் கையெழுத்திட்டு ஒரு உடன்பாடு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று மதுரை, 2வது திண்டுக்கல் என்கிற 2 தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக இந்த 2 தொகுதிகளையும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பது மட்டுமல்ல, தமிழகம், பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் இந்த அணி மகத்தான வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு இந்த உடன்பாட்டை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே நாங்கள் எங்களுடைய சிட்டிங் சீட்டை கோயம்புத்தூர் விட்டுருக்கோம், அவங்க சிட்டிங் சீட்டை திண்டுக்கல் எங்களை விட்டுருக்குறாங்க. இது ஒரு மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்சுங்கிற அடிப்படையில் தான் பார்க்கணும். இது ஒன்று அவங்க சீட்டை நாங்கள் எடுத்துக்கிட்டோம், எங்கள் சீட்டை அவங்க எடுத்துக்கிறாங்க, எல்லாம் திண்டுக்கல்ல கடந்த கால சிலங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிற அந்த இடம்லாம் இருக்கிறனால அது அவங்க பேச்சுவார்த்தையில் சுமூகமான உடன்பாடு ஏற்பட்டது. குஷ்பு வந்து சொல்கிறாங்க, அரசு திட்டத்தில் 1000 ரூபாய் வந்து பிச்சை எடுக்கிற காசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது குஷ்பு சொல்கிறதுக்கெல்லாம் வந்து நான் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை எங்களுக்கு இல்லை. குஷ்பெல்லாம் என்ன அரசியல்வாதி என்னங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அவங்க எத்தனை வேணாம், இன்னும் கடைசியாக மாறாத கட்சி எந்த கட்சி இருக்குன்னு தெரியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.